ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா, நீர் காய்கறிகள் நெறைய எடுத்துக்கணும். ஏன்னா, அந்த சமயத்துல அந்த இன்கான்டினன்ஸ்னாலே உங்களுக்கு வந்து உள்ள யூரின் தேங்கி இரிட்டேஷன் வந்து வரலாம். ஸோ, இப்போ அந்த மாரி இரிட்டேஷன் வரும்போது சடனா நீங்க ஒரு இளநீரும், பனங்கற்கண்டும் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வந்து குறையும். அதே மாரி வந்து ஒரு திராட்சை எடுத்துக்கிறது, ஒரு நீர் காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து குறையும். இப்ப எனக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீர் சார்ந்த ஃபுட்லாம் நம்ம ம். நெறைய சாப்பிடும்போது, ம். அப்ப எனக்கு அது தொடர்ந்து வரும் இல்லையா? இல்ல சோ அப்ப ஆக்சுவல் ஆ. அத நான் அவாய்ட் பண்ணலாமா? இல்ல அத சாப்பிடலாமா? அந்த இல்ல மாரி ஒரு ஆக்சுவலா கேள்வி. இன்ஃபெக்ஷன் வரும்போது கண்டிப்பா நீர் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். ம். இதுல என்னன்னா, நீர் காய்கறிகள் எப்போ எடுத்துக்க சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு பிளாடர்ல ஒரு இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அங்க வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்குன்னா, அத வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். பட் இன்கான்டினன்ஸ்க்கு வந்து நீர் காய்கறிகள வந்து டைரக்ட்டா எடுத்துக்க சொல்ல மாட்டோம். அதுல வந்து நல்ல கொலாஜன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் வந்து நம்ம அவங்கள எடுத்துக்க சொல்லுவோம். பட் நீர் காய்கறிகள் வந்து அடிக்கடிலாம் உங்களுக்கு வந்து யூரின் போக வைக்காது. ஏன்னா, உங்களுக்கு வீக்னஸ் இருக்கிறதுனால தான் அந்த அடிக்கடி நீங்க யூரின் போறீங்க. ஸோ அந்த காய்கறிகளும் சாப்பிடலாம். தப்பு கிடையாது. பட் நம்ம பர்ட்டிகுலரா இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது தான் அத எடுத்துக்க சொல்லுவோம்.